வடசென்னை படத்தில் வர்ற ராஜனோட டெத் சீக்வன்ஸுக்கும் ஹிஸ்ட்ரியோட மோஸ்ட் ஃபேமஸ் அசாசினேஷன் சொல்லப்படுற ஜூலியஸ் சீசரோட அசாசினேஷனுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். சீசர் ரோம் நகரத்தில் தனக்குன்னு பெரிய செல்வாக்கோட கொடி கட்டி பறந்தார். ஒரு ரிப்பப்ளிக்கான நகரத்தில் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் நம்ம செனேட்டுக்கு சரிப்பட்டு வராதுன்னு செனேட் எல்லாம் சேர்ந்து சீசரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு சீசரோட நம்பிக்கைக்கு பாத்திரமான சீசரோட ஃப்ரெண்டான ப்ரூட்டஸையே ஒரு ஆளாக செலக்ட் பண்ணுறாங்க. இது முடிஞ்சு எல்லாம் திட்டமிட்ட தேதி அன்னைக்கு சீசர் செனேட்டுக்கு காலையில் கிளம்புறப்போ சீசரோட ஒய்ஃப் அவர்கிட்ட வந்து, இல்லை இன்னைக்கு நீங்கள் செனேட்டுக்கு போக வேண்டாம், நேற்று ராத்திரி நீங்கள் இறந்து ரத்த வெள்ளத்தில் மிதந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன்னு அவரை தடுத்து நிறுத்தியும் சீசர் அன்னைக்கு காலையில் செனேட்டுக்கு வராரு. சீசர் கூட அவரோட நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆண்டனி இருக்காரு. இப்போ ஆண்டனியை சீசர்கிட்ட இருந்து பிரித்து சீசரை மட்டும் தனியாக செனேட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து திட்டமிட்டபடி செனேட் சீசரை கொன்னுடுறாங்க. இதே சீக்வன்ஸை நாம் வடசென்னையில் எடுத்து பொருத்தி பார்த்தோம்னா அந்த ரோம் நகரம் வடசென்னை மக்களையும் அதனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நாயகனாக சீசருக்கு பதிலாக ராஜனும் அங்கே உதயமாகறாங்க. இதே இடத்துல இதை பொறுக்க முடியாத செனேட்டையும் அரசாங்கத்தையும் அரசியல்வாதியான முத்து இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. இப்போ ராஜனுக்கு கீழே இருக்கிற அவனோட தம்பிங்களை வச்சு ராஜனை கொல்லணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல ராஜன் கூட அவரோட தம்பி இருக்கிறப்போ தம்பியை அந்த இடத்துல இருந்து செப்பரேட் பண்ணிட்டு ராஜனை மட்டும் தனியாக வச்சு கொல்றதுக்கான முயற்சி நடக்குது. அதில் அவங்க வெற்றியும் பெறுறாங்க. இந்த சீக்வன்ஸில் நடுவில் ஆழமாக பார்த்தா தம்பி போய் ராஜனை கூப்பிடுறப்போ சந்திரா நீங்கள் இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஒரு சின்னதாக தடுப்பாங்க. பட் இருந்தாலும் பிள்ளைங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி ராஜன் இவங்களை பார்க்க வருவார். வெற்றிமாறனோட ரைட்டிங்கை ஆழமாக பார்க்குறவங்களுக்கு அதில் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது நல்லா தெரியும். ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் சீசர் பிளேலையும் கூட தன்னை கொன்ன ப்ரூட்டஸ் கிட்டேயே யூ ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீசர் செத்து போயிடுவார். அதே மாதிரி ராஜனும் தன்னை கொன்ன தன் தம்பிங்களை பார்த்து கடைசியில் என் தம்பிங்களை அந்த மாதிரி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இறந்து போயிடுவார். இப்படி ஒரு பிரில்லியண்ட்டான ரியல் லைஃப் அசாசினேஷனையும் ஹிச்காக்கோட பாம் தியரியையும் பர்ஃபெக்டாக பிளண்ட் பண்ணி அருமையாக எக்ஸிக்யூட் பண்ணதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் வடசென்னை படத்தில் வர்ற இந்த ராஜன் டெத் சீக்வன்ஸ் ஒரு ஐகானிக்கான சீனாக இருக்குது.